ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நண்பீஸ். நான் உங்கள் ஐஷா. இந்த வீடியோவில் ஹெச்பிஎல்சி குரோமேட்டோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். அடுத்து பிரின்சிபல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டைப்ஸு, அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், லிமிடேஷன், தென் லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூட் பார்த்துலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் இன்ட்ரோ. ஹெச்பிஎல்சி அப்படின்னா என்ன? ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமேட்டோகிராஃபி. இந்த குரோமேட்டோகிராஃபி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, குவான்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அட்வான்ஸ்டு அனலிட்டிக்கல் டெக்னிக். ஓகேவா? ஸோ லிக்விட் குரோமேட்டோகிராஃபி அப்படின்ற மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெச்பிஎல்சி வந்து எதில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹை ப்ரெஷரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட செப்பரேஷனையும் ஸ்பீடையும் எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகே, ப்ரொவைட்ஸ் ஹை ரெசல்யூஷன் செப்பரேஷன். ஹை ரெசல்யூஷன் செப்பரேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அனலைசிஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு காம்போனன்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பீக்கோட நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு ஷோ ஆகும். அதை தான் வந்து ஹை ரெசல்யூஷன் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய காம்போனன்ட்ஸை வந்து இருந்தாலுமே இது ஒன்றையும் கண்டுபிடிச்சி சொல்லும். தென் ஹைலி ரீப்ரொடியூசபிள் ரிசல்ட் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமாலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, பேராசிட்டமால் வந்து நான் வந்து ஒரு மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், அடுத்தவங்களும் அதே மெத்தட் யூஸ் பண்ணி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, அதே இடத்துல கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு பீக் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ஹைலி ரீப்ரொடியூசபிள் ரிசல்ட். ஓகே, யூஸ்டு இன் ஃபார்மசிட்டிக்கல், ஃபுட் சேஃப்டி, என்விரான்மெண்டல் மானிட்டரிங் அண்ட் ஃபாரன்சிக்லலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் வந்து ஹெச்பிஎல்சி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, டிஃபரன்ஷியல் பார்ட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மிக்சரு, அந்த மிக்சரில் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அந்த காம்போனன்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அண்ட் மொபைல் ஃபேஸ் 2 ஃபேஸாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியல் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து சாலிடாக இருக்கலாம், ஆர் லிக்விட் கோட்டட் ஆன் எ சாலிட் சப்போர்ட்டாக இருக்கலாம். மொபைல் ஃபேஸ் வந்து லிக்விட் சால்வெண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் பார்ட்டிஷன். இதுதான் வந்து அதோட பிரின்சிபல். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாம்பிளை வந்து சிஸ்டமில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஆமாவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டில் ட்ராவல் பண்ணும். ஏன்? டியூ டு த இன்ட்ராக்ஷன் வித் த ஸ்டேஷ்னரி அண்ட் மொபைல் ஃபேஸ். ஸ்டேஷ்னரி ஃபேஸ்க்கும் மொபைல் ஃபேஸ்க்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனால் அந்த காம்போனன்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் ட்ராவல் ஆகும். ஓகே, அடுத்தது என்னென்ன ஃபேக்டர் வந்து செப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. அனலைட்ஸோட பொலாரிட்டி அஃபெக்ட் பண்ணுது, ஸ்டேஷ்னரிக்கும் மொபைல் ஃபேஸ்க்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஃப்ளோ ரேட் அண்ட் ப்ரெஷர் வந்து அஃபெக்ட் பண்ணுது செப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சால்வெண்ட். நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்வெண்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா மொபைல் ஃபேஸு. தென் பம்புன்னு இருக்குது பார்த்தியா, அந்த பம்ப் வந்து என்ன அப்படின்னா, நான் சொன்னல ஹை ப்ரெஷரில் தான் இதை செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு, அதுக்காக தான் அந்த பம்ப் யூஸ் பண்ணுவோம். தென் சாம்பிளை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் சால்வெண்ட்டில். ஸோ அது கூட நம்ம என்ன கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஹெச்பிஎல்சி காலம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மிக்சர் காம்போனன்ட்ஸை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம டிடெக்டார் யூஸ் பண்ணுறோம். டிடெக்டாரில் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத வேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். அடுத்தது வந்து அந்த டிடெக்டாரில் காமிக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து இந்த சிஸ்டமில் வந்து டேட்டாவாக நமக்கு ஷோ ஆகும். இவ்வளோ தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகேவா? ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தனித்தனியாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மொபைல் ஃபேஸ். ஓகேவா? மொபைல் ஃபேஸில் நார்மலாக என்ன கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னா, சால்வெண்ட் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? சாம்பிளை சிஸ்டமில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ ஷோ ஆகுதுல்ல, இதுதான் வந்து மொபைல் ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பம்ப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதில் ஆப்ரேட் பண்ணுறாங்க? ஹை ப்ரெஷரில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த பம்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டினியூஸாக சால்வெண்ட்டை ஃப்ளோ பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து பம்பு. ஓகே, அடுத்தது என்னென்னா இன்ஜெக்டார். சாம்பிளை வந்து நம்ம மொபைல் ஃபேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதான் வந்து இன்ஜெக்டார். இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து காலம் வந்து ஹெச்பிஎல்சியோட மெயின். ஓகேவா? இது வந்து எதில் வந்து பேக் ஆகிருக்கு அப்படின்னா, ஸ்டேஷ்னரி. இது வந்து நம்ம ஸ்டேஷ்னரி ஃபேஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் பேக்டு வித் சிலிக்கா. ஓகேவா? தென் அடுத்தது டிடெக்டார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்?
செப்பரேட் காம்பவுண்ட் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லாக என்னென்ன டிடெக்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூவி விசிபிள், ஃப்ளூரசன்ஸ், மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ஓகேவா? தென் அடுத்தது டேட்டா சிஸ்டம். டேட்டா சிஸ்டம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பீக்ஸை வந்து கம்ப்யூட்டர் மூலிமா நமக்கு ரெக்கார்ட்ஸை வந்து குரோமேட்டோகிராஃபிக் டேட்டாவாக நமக்கு கிடைக்கும். அதான் வந்து டேட்டா சிஸ்டம். ஃபஸ்ட் எடுத்ததும் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொபைல் ஃபேஸை அதில் ஏதாவது கண்டாமினன்ட் ஏதாவது டர்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த அல்ட்ராசானிக்கை வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக போணுச்சுன்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஹெச்பிஎல்சியை. ஸோ அதனால் 2 to 3 மினிட்ஸ் இஸ் எனஃப் ஃபார் திஸ். ஓகே, ஆஃப்டர் சோனிகேட்டர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேக்கம் ஃபில்ட்ரேஷன் வச்சு ஃபில்டர் பண்ணுவோம் மொபைல் ஃபேஸை. ஸோ நார்மலாக வந்து ஹெச்பிஎல்சியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைலானையும் பாலியமைட் ஃபில்டர் பேப்பரும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். 0.45 மைக்ரான் மெம்பரைன் ஃபில்டர் பேப்பர் வந்து மொபைல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். 0.22 மைக்ரான் மெம்பரைன் ஃபில்டர் பேப்பரை வந்து சாம்பிள் இல்லைனா ஸ்டாண்டர்ட்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, க்ளீன் பண்ணி இப்போ மொபைல் ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்தது மொபைல் ஃபேஸ் வந்து இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 டைப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்று ஐசோக்ராட்டிக் இல்யூஷன், இன்னொன்று கிரேடியன்ட் இல்யூஷன். ஐசோக்ராட்டிக்னா ஒரே ஒரு சிங்கிள் மொபைல் ஃபேஸை வச்சு ஃபுல்லாக ரன் பண்ணுவாங்க. அடுத்து கிரேடியன்ட் இல்யூஷன் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் பைனரி சிஸ்டம், இன்னொன்று லோ ப்ரெஷர் குவாட்டர்னரி சிஸ்டம். இப்போ நம்ம பார்த்தது லோ ப்ரெஷர் குவாட்டர்னரி சிஸ்டம். அந்த மொபைல் ஃபேஸ் வந்து 4 இருந்துச்சு, அதுதான் குவாட்டர்னரி சிஸ்டம். ஸோ இது எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மிக்சர் வந்து அதை செப்பரேட் பண்ணுறது அந்த டைம் பொறுத்து காம்போசிஷன் சேஞ்ச் ஆகுறதுனால மொபைல் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ மொபைல் ஃபேஸை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இது வந்து வால்வ். ஓகேவா? பர்ஜ் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம்ல, அதனால் ஆன்டி கிளாக் வைஸில் இது ரொட்டேட் பண்ணால் இது வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் ஃபேஸில் ஏதாவது கேஸ் ஏதாவது இருந்துச்சு, ஏர் பபிள் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் அடுத்த ப்ராசஸ் போகும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிளை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? சாம்பிளை இந்த சாம்பிள் இன்ஜெக்டர் ரூப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு தென் இது எது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா காலம் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சாம்பிளை வந்து நம்ம வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்கில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அது மூலிமா நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது இது கூட காலம் வந்து நமக்கு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா நமக்கு என்ன ஆகுது, செப்பரேஷன் நடக்குது மிக்சரில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த செப்பரேஷன் நடந்து டிடெக்டாருக்கு அந்த என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறதுக்கு போகுது. தென் அதுக்கப்புறம் அப்படின்னா டேட்டா வந்து நமக்கு சிஸ்டமில் ஷோ ஆகுது பீக்ஸ் மாதிரி. அவ்வளோதான், இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அடுத்தது வந்து இதோட டைப்ஸ். ஓகேவா? பொலாரிட்டியை பேஸ் பண்ணி இதில் டைப் சொல்கிறோம். ஸோ நார்மல் ஃபேஸு, ரிவர்ஸ் ஃபேஸுன்னு 2 டைப். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஃபேஸில் வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ் வந்து போலாராக இருக்கும். சிலிக்கா, அலுமினா வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் ஃபேஸில் வந்து நான் போலாராக இருக்கும். எக்ஸேன், குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா போலார் காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ரிவர்ஸ். இதில் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார், C18, C8 சிலிக்கா யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் ஃபேஸ் வந்து போலாராக இருக்கும். வாட்டர், மெத்தனால், அசிட்டோநைட்ரைல் யூஸ் பண்ணுறாங்க. தென் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கலில் யூஸ் பண்ணுவாங்க, பயோமாலிக்யூல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, தென் ஃபுட் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் செப்பரேஷன் மெக்கானிசம் பேஸ் பண்ணி 2. ஒன்று அயான் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று சைஸ் எக்ஸ்க்ளூஷன். ஓகே, அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க. இது வந்து சார்ஜ்டு மாலிக்யூலை செப்பரேட் பண்ண யூஸ் ஆகுது, லைக் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸை. ஓகேவா? அடுத்து சைஸ் எக்ஸ்க்ளூஷன் ஹெச்பிஎல்சி. இதில் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சைஸை பொறுத்து மாலிக்யூல்ஸை செப்பரேட் பண்ணுறாங்க. இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், பாலிமர்ஸ், நானோ பார்ட்டிகல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து காமனாக மொபைல் ஃபேஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்வஸு, வாட்டர் பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். ஆர்கானிக் சால்வெண்ட்டில் பார்த்திங்கன்னா அசிட்டோநைட்ரைல், மெத்தனால், எத்தனால் யூஸ் பண்ணுறோம். தென் காலம் வந்து இதில் வந்து ஒன்று சிலிக்கா பேஸ்டு காலமாக இருக்கும். இது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து பிஹெச்சில் வந்து இது சென்சிட்டிவாக இருக்கும். அடுத்து பாலிமர் பேஸ்டு காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிஹெச் கண்டிஷன் எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ண இது ஆகுது. தென் கைரல் காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனான்சியோமெரிக் செப்பரேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் வந்து எங்கே யூஸ் ஆகுது
அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கலில் யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து டிடெக்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது டிடெக்டார் அப்படின்னா செப்பரேட் பண்ண காம்பவுண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண குவாலிஃபை பண்ண இது யூஸ் ஆகுது. தென் சம் டிடெக்டார் வந்து பார்க்கலாம். யூவி விசிபிள் டிடெக்டார் வந்து அப்சார்ப்ஷன் பேஸில் இது வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இது வைட்லி யூஸ் பண்ணுறாங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஐடென்டிஃபை. அடுத்தது வந்து ஃப்ளூரசன்ட் டிடெக்டார். இது வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஃபார் ஃப்ளூரசன்ட் காம்பவுண்ட்ஸ். அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிடெக்டார். இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா நோ யூவி அப்சார்பன்ஸ், யூவி அப்சார்ப் பண்ணாத காம்பவுண்ட்ஸில் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து மாஸ் ஸ்பெக்ட்ராமெட்ரி வந்து இது வந்து எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா மாலிகுலர் வெயிட் இன்ஃபர்மேஷனையும் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. கண்டக்டிவிட்டி டிடெக்டார் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரக் ஃபார்முலேஷனுக்கு யூஸ் ஆகுது, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகுது, பயோ அவைலபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. ஃபார்மகோகைனெட்டிக் ஸ்டடீஸ் அப்படின்னா ஒரு ட்ரக் உள்ளே போனப்புறம் என்னெல்லாம் நடக்குது நம்ம உடம்புல அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது. அடுத்து டிடெக்ஷன் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்து ப்ராடக்ட் டீக்ரடேஷன் ஆகிறத அதை இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரியில் எதுக்கு யூஸ் ஆகுது. அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, விட்டமின்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு, கண்டாமினன்ட் ஏதாவது இருந்தால் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பெஸ்டிசைட்ஸில். ஸோ அடுத்து ஆன்டிபயோட்டிக் ஏதாவது ரெசிடியூ வந்து டிடெக்ட் ஆனிச்சுன்னா ஃபுட்டில் அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் அண்ட் பயோமெடிக்கல் அப்ளிகேஷனை பார்க்கலாம். ட்ரக்கு வந்து நம்ம பிளட் பிளாஸ்மாலையும் யூரின்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து பயோமார்க்கர்ஸ் அப்படின்னா நேச்சுரலாக நம்ம உடம்புல இருக்கிறது, அதாவது ஜீன் மாதிரி ஓகேவா, அந்த ஜீனில் எவ்வளோ டிசீஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரன்சிக் அனாலிசிஸில் எதில் யூஸ் பண்ணுறோம். டிடெக்டிங் பொல்யூட்டன்ட் ஏதாவது இருந்தால், டாக்ஸிக் ஏதாவது இருந்தால் அந்த வாட்டரில் இல்லை ஏர் சாம்பிளில் அதை வந்து டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. அடுத்து ட்ரக் டெஸ்டிங்கில் ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜியில் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. அடுத்தது வந்து அட்வான்டேஜஸ். இது வந்து ஹைலி சென்சிட்டிவ், அக்யூரேட்டாக நமக்கு அந்த இது கிடைக்கும். தென் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், எஃபிஷியண்ட்டாக செப்பரேஷன் நடக்கும். தென் இதில் வந்து ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வாலட்டைலையும் அனலைஸ் பண்ணலாம், நான் வாலட்டைல் காம்பவுண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணலாம். அடுத்து கம்பேட்டபிள் வித் எ வெரைட்டி ஆஃப் டிடெக்டார். அடுத்தது வந்து லிமிட்டேஷன். இதில் வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்கும், ஸ்கில்டாக ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து தேவைப்படுவாங்க. அடுத்து மொபைல் ஃபேஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசாடாக இருக்கும் ஓகேவா. அடுத்தது கன்க்ளூஷன். இந்த HPLC வந்து எசென்ஷியல் அனலிட்டிக்கல் டூல் ஓகேவா. இது வந்து எதை ஆஃபர் பண்ணுது, ஹை ப்ரிசைஸ் அண்ட் செப்பரேஷன், அதாவது அக்யூரேட்டான செப்பரேஷனை வந்து காம்ப்ளெக்ஸ் மிக்சரில் நமக்கு ஆஃபர் பண்ணுது. அடுத்தது வந்து இது வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் மேக்ஸ் இன்டிஸ்பென்சபிள். அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றியமையாதது, அதாவது ஃபார்மசிட்டிக்கலில், ஃபுட் சேஃப்டியில், கிளினிக்கல் ரிசர்ச்சில், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கெலாம் இது கண்டிப்பாக தேவையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேவா. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய் பாய்.